எத்தனை தொகுதிகள் என்பதெல்லாம் கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சியினுடைய தலைவரிடத்திலே கேட்க வேண்டிய விஷயங்கள். அதை பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லி அதுல ஒரு அழுத்தத்தை உருவாக்குவதற்கு எப்போதும் நாங்கள் விரும்புவது கிடையாது. அதை பற்றிய பேச்சுக்களை பத்திரிகையாளர் சந்திப்பில் எத்தனை தொகுதி என்றெல்லாம் நாங்கள் பேசுவது கிடையாது. எல்லாரும் கேட்கறாங்கிறதுனால கேட்கறீங்களா? இல்ல, அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. எல்லாரும் தான். இப்ப யாரு கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணல? எந்த கட்சி கொங்கு மண்டலம் வேண்டாங்கிறாங்க? அதிமுக கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணலையா? திமுக கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ணலையா? எல்லாருமே கொங்கு மண்டலத்துல எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் இன்றைக்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு கட்சி மட்டும் தனியாக அதை குறிவைக்கிறார்கள் என்று அவர்கள் எதுவும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. நாமளே ஏதாவது உருவாக்கி பேசுவதுதான். அதெல்லாம் கூட்டணி பேசுறப்பதானே பேச முடியும். அது ஒரு சலசலப்பாக நான் பார்க்கவில்லை. இதுவெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் நடக்கின்ற விஷயங்கள் தான். அவர்கள் தான் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவை போட்டுவிட்டோம். அந்த குழுவும் அறிவாலயம் சென்று சந்தித்து விட்டு வந்து விட்டது. இதுல என்ன பிரச்சனை என்று அதனுடைய மாநில தலைவர் கேட்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறார். சும்மா பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக எதையாவது பேசுறதுல எந்த பிரயோஜனம்? சம்பந்தப்பட்டவர் அதை பத்தி பேசவே இல்லை. சம்பந்தப்பட்டவர் அதை பத்தி பேசினாரா? அந்த படம் யாருக்கு முக்கியமோ அவர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட ஒன்றிய அரசையோ அல்லது தணிக்கை வாரியத்தையோ குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சம்பந்தப்பட்டவர் என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். ஆனா சுத்தி இருக்கவங்க பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? அது அவருடைய நிலைப்பாடு. என்னை பொறுத்தவரை சம்பந்தப்பட்டவர் ஏன் பேசாமல் இருக்கிறார்? அது அவருக்கு தானே தெரியும். நீங்க அவரை கேட்கணும். அவரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு எங்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவர் பேசலைங்கிறது எனக்கு தெரியும். அந்த கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன் பேசலைங்கிறது அவருக்கு தான் நீங்க கேட்கணும், இல்ல அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.